அதற்கு பிறகு அவருக்கு முன்னாடி நடக்குது. வேற ஒருத்தர் செய்யறார் அதே வேலைய, இவர் அப்ஜெக்ஷன் பண்றாரு. அல்ல எப்படி படிக்கிறீங்க? இந்த 6மே குரான்ல இருக்குது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டனால ஒரு மிகப்பெரிய புதையல் தடுக்கப்பட்டு விட்டுச்சு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தூதருடைய ரகசிய கல்வி, அல்லாஹ்வுடைய ரகசிய கல்வி அது. அந்த மாதிரி நபிமார்களுடைய வித்தியாசமான விஷயங்கள் இன்னைக்கு கூட நீங்க ஹிராக்கு போய் பாருங்க. இங்க இப்படிதான் நபி அவர்கள் இருந்தார்கள். ஹிரா சரி, நபி அவர்கள் இருக்கிறது இருக்கட்டும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹிராக்கு போவாங்களாம். ஒரு மனைவி எந்த அளவிற்கு கணவனுக்கு உட்பட வேண்டும், பணிவு செய்ய வேண்டும், பரிவும் பற்றோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும். என்னங்க, இன்னைக்கு பல பேர் அறியாமல் என்ன பண்றாங்க தெரியுங்களா? பெண்கள் வெளியே போறதே தப்புன்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறாங்களா இல்லையா? என்னை கேட்டா அந்த புருஷ பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். நீனே வெளியிருந்தாலும் கூப்பிட்டு வந்திருக்க. மாமனார் வீட்டுல இருந்தாலும் மனைவியை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்ப ஏதோ சரியத்து என்பது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனி கூட ஈராக்கு பக்கத்துல கட்டிடங்கள் கிடையாது. இந்த காலத்துல 26ல கார ஹிராவுக்கு பக்கத்துல என்ன இல்ல, பெரிய பெரிய கட்டிடங்களோ பெரிய பெரிய மால்களோ கடைகள் கூட கிடையாது இன்னைக்கு. அப்ப அந்த நேரத்துல கணவருக்காக உணவை எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணி, நம்முடைய அம்மா, நம்ம என்ன பண்ணணும்னா பார் ஜன கைசா யாதத் வருமா வராது. கணவருக்காக போறாங்க அவங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தமிழ் புரிதா இல்லையா? நான் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் அந்த வடக்கு மாநிலத்தில் வரவங்க பெரிய பாராட்ட வேண்டிய விஷயங்கள். நேற்று 2 நாள பயணத்துல இருந்தோம். பதர் ஒரு பணியில தொடர்ந்தோம் ஈரோடுல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பதருக்கு. அங்க என்ன டைமிங் தெரியல, மக்குரு டைம் பதருடைய. ஒருத்தர் ஹசரத்துடைய தோட்டத்துல இருந்தார். நான் அவரை பார்த்துட்டு மக்குருவுக்கு கப ஹசரத்துன்னு கேட்டேன். மக்குருடைய நேரம் எப்போன்னு. நேரா உள்ளே போங்கோ, ரைட்ல போங்கோ, சைட்ல பாருங்கோ, உங்களுக்கு நேரம் தெரியும் அப்படின்னாரு. தப்பா கேட்டுட்டனும் புரிஞ்சிருக்கீங்க. அநேகமா ஒரு யூடியூபியாக இருக்காரு. நான் அழகான உருதுல தான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச அழகான உருது. ஒருவேளை ஏன் உருது அவருக்கு அழகா தெரியலையோ நான் தெரியல. யார்கிட்ட வந்து என்ன பேசுறேன்ற மாதிரி நேரே போகும், ரைட்ல போகும், சைட்ல பாருங்க. அதை பார்க்கறதுக்கே எனக்கு 2 நிமிஷம் போயிருச்சு. நல்ல வேலைக்கு ஒரு 3 நிமிஷம் தான் இருந்துச்சு. அந்த உதயம் வந்து 36 நினைக்கிறேன். 6:36 ஈரோட்ல. போர்டை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பொருந்த நேரம் மிஸ் ஆயிருமோன்னு பயந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் எதுக்கு சொன்னேன் தெரியுமா? சென்டர்ல இறங்கி நம்பாலு எத்தனை நாளா இருப்போம் கேட்டு பாருங்களேன். தீஞ்சின் ஹூவாது எக்பூருக்கு எப்படி போகணும்னு கேட்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மொழியும் சரியா கத்துக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருக்கு, அப்படியாவது இருக்கணுமே. இந்த மாதிரி அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை விட எந்த ஹஸரத் மனைவியும் புனிதர்கள் அல்ல. அவங்களை விட புரிஞ்சுக்கீங்க. அப்படிதானே? ஒரு டீ போட்டி போட்டுக்கலாமான்னு சொன்ன மாதிரி வாங்கி பிறகு நம்ம யோசிக்கிறோம்.
கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாழ்க்கை முழுக்க தன்னுடைய செல்வத்தை அந்த சீமாட்டி இறைச்சாங்க. முஹம்மது என்ற கணவர் திருத்துதருக்காக, அல்லாவுக்காக. அதனால எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் அவங்க இறந்த பிறகு கூட அவங்களுக்காக ஆடு சுபா செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவே சொல்லுவாங்களாம் சில நேரங்கள்ல, இந்த கிழவியை விட மாட்டீங்களான்னு. எப்படி இந்த கிழவி ரசூலுல்லாஹ் அவங்க கிழவி தானே, அவங்க சொன்ன வார்த்தையை சொல்றேன், தவற அடிக்காதீங்க. அந்த அம்மா யோசிச்சு அம்மா இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் கூட இன்னைக்கு கூட ஹிரா போக முடியாது, கஷ்டப்பட்டுதான் போகணும். எப்படி போனாங்க கணவனுக்காக? நான் கேட்கறதுல டைம் ஆயிடுச்சு பாருங்க. ரசூல்லாவுடைய முடிவு பாருங்க. காபத்துல்லா இருக்குது, இருக்கா இல்லையா? காபத்துல்லாவை விட சிறந்த இடம் ஏதாவது இருக்கா? அந்த இடத்தை விட்டு ஹிராக்கு போறாங்க. எப்படி முடிவு? தியாகம் செஞ்சாதாங்க கபர் நல்லா இருக்கணும். நம்ம இதுக்கெல்லாம் தியாகம் தேரும். இப்படி ரசூலுல்லாவுடைய எல்லா முடிவு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு செஞ்சாங்க. என்ன முடிவு தெரியுங்களா? அல்லா வசியத்தின் வாரிசு. ரசூலுல்லாவுடைய முடிவு இல்ல, அல்லாவுடைய முடிவு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லா வசியத்தின் வாரிசு. இதுக்கு பிறகு வர அதே மாதிரி இன்னொரு முடிவு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி முடிவு எல்லாம் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும். எவனையும் பார்த்து வேற மாதிரி இருக்கு மாதிரின்னு சொல்லு, வேற மாதிரி கிடையாது. மலேசியா இருக்கட்டும், விழுகும் போதே தெரியல இவ்வளவு பெரிய ரூபாய் என்ன பண்ணிட்டு வந்தாங்க. வர்ற கோபத்துக்கு பொய் சொல்றவன் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த நடிகரா இருந்தாலும் சரி, தயவு செய்து அதுக்கு சாட்சியாளர்களாக முஸ்லிம்கள் மாறிடாதீங்க. எனக்கு வேற எந்த எனக்கு என்ன, எனக்கு ஒரு வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனாங்க பண்ணியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரை ஏமாறுற சமூகமா இது முஸ்லிம் சமூகம்? அங்கதான் நமக்கு பத்தி எரியுது. ஏன் அவன் மட்டும்தான் ஆண் நடக்கனா? என்னடி 9ஆம் தேதி எவனாவது போனீங்கன்னு வச்சுங்கள, நல்ல உலமாக்களுடைய பத்துவா கிடைக்கும். ஏன் தெரியுமா? அங்க அல்லாவுடைய ஜலாலியத்தை உடைச்சிட்டு போறோம். இல்லையா? என்ன அதான் அர்த்தம். எல்லாம் நினைக்கலையே, எல்லாம் நினைக்கலையா? 41 பேர் இறந்தாங்க, எல்லாம் நினைக்கதான் இருந்தான். சின்ன சின்ன குழந்தைங்க. அவன் மட்டும் இல்ல, அவன் மாதிரி எத்தனை 420 இருக்கான 420 அவ்வளவுதான். ஏமாற்றவங்களை நம்ம இருக்கக்கூடாது, தயவுசெய்து சொல்றாங்க. எனவே அல்லாவுடைய ரசூலுடைய முடிவுகளா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு தந்தைக்கு மகன் சாட்சியாளராக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஒரு தந்தைக்கு சொந்த மகன் சாட்சியாளராக இருக்கக்கூடாது. சம்பவம் தெரியும் உங்களுக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீது வழக்கு. காதி அழைச்சிட்டு போறாங்க, கூண்டலில் இருந்தாங்க. அவங்க கலீஃபா, அமீருல் முஃமினீன். அமீரா இருந்தாலும் முஃமினாக இருந்தாலும் இங்க நில்லு, அவ்வளவுதான். நிக்கிறாங்க. வழக்கு அவங்க மேல நிக்கிறாங்க கூண்டுல. அது தனியவர்கள். என்னன்னு தெரியும்? அந்த போர் ஆடை, இரும்பு ஆடை. யகூதி சொல்றான் எந்துன்னு, அலி சொல்றாங்க எந்து. அப்ப சாட்சி கொண்டு வாங்க. அது சுரேஷ் நினைக்கிறேன். சாட்சி கொண்டு வாங்க. சாட்சி சொல்றது யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய முத்தக்க வாங்கிய பேரர் இமாம் ஹசன். சாட்சி செல்லாது, சாட்சி செல்லாது. உமர் சொன்னாரு, அலி அவர்கள் தான். நீங்க யாரும் இருக்கு? அலி அவர்களுடைய அடிமை. செல்லாது. இன்னைக்கு நடத்த முடியுமா? வேற பேட்டா चंद्रिका बेटा बेटा रतिका हक हक है உண்மை உண்மை. அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், பாப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அதிரத்தா இருக்கட்டும், என் மொழியில எவனா இருக்கட்டும், உண்மை உண்மை. அவ்வளவுதான். இந்த இடத்துல யாரும் துணை வைக்கலாம், எனக்கு சொந்தம் கிடையாது. சொல்லுங்க. இங்க இருக்க ஓதோசத்துல இருக்கவங்க யாரையா தூக்க முடியுமா? தூக்கக்கூடிய ஹசரத்தும் திறக்கல, அப்படிப்பட்ட ஹாஜியும் திறக்கல. இதுதான் அல்லாஹ்.
காபத்துள்ளால ஹரமுக்கு முன்னாடி நிற்பீங்க, யாரும் நகர்த்த மாட்டாங்க. பெண்கள் இருந்தா ஓரமா போங்கன்னு சொல்லுவாங்க. சரி, நான் சொன்ன பாருங்க, ஒரு 3 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. 3 அண்ணன் தம்பிங்க. அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பினால பிரச்சனை தானே. அவங்களுக்குள்ள பிரச்சனை. சரி, அரசர்கிட்ட போகலாம், நான் பிரச்சனை முறையிடலாம்னு போறாங்க. அரசர்கிட்ட முறையிட போகும்போது அரசன் ஒரு பிரச்சனையில இருக்கான். அரசன் மன்னன் ஒரு பிரச்சனையில இருக்கான். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அவன் வளர்த்த ஒட்டகம் காணாயிடுச்சு. இவங்களுடைய பார்த்துட்டே இருந்தானுங்க. அதுல ஒருத்தர் சொன்னான், அந்த ஒட்டகம் கண்ணு தெரியாதுல ஒண்ணு குருடுதானே. அரசன் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சொன்னான், இன்னொரு தம்பி, அந்த ஒட்டகம் நொண்டி தானே, ஒரு காலையில் நின்னா. இன்னொருத்தர் சொன்னான், 3வது, நீ கெட்டி வச்சிய அந்த இரும்பு ராடு அதோடயே போயிருச்சு இல்ல அப்படின்னா. இந்த 3 பேர் தான் ஆட்டையை போட்டு தூக்கி உள்ள போறான்டா அரசன். அந்த நிலைமை தான் நான் எங்களை மாதிரி ஆகுது. என்ன சொன்னாலும் இவரே போயிட்டு வந்துட்டு, இவரே பண்ணிட்டு வந்துட்டு, இங்க பத்தியா என்ன கம்மி கட்ட விட்ட வேலை எல்லாம் சொல்லலாம் பத்தியா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுட்டான். தூக்கி போடுன்னு சொன்ன உடனே போறாங்க அழைச்சிட்டு. அரச ஒரு நிக்க வச்சான். இனி இதை மட்டும் வச்சுட்டு எப்படி நம்புறது? ஆனா 3மே கரெக்டா இருக்குது. 3மே நீ எப்படி குருடன்னு சொன்ன? அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா? எங்க படிக்கிறோம் ஃபார்வேர்டு மெசேஜ், என்ன ஃபார்வேர்டு மெசேஜ், எல்லாம் ஃபார்வேர்டு, வாழ்க்கை பூரா ஃபார்வேர்டு. ரிவர்ஸ்ல வர்றதே இல்லையா? நான் வாழ்க்கையிலே ரிவர்ஸ்ல வந்தது இல்லை. அந்த மாதிரியா? தெரியும். நவாப் ஆற்காடு நவாப்னு சொன்ன உடனே ஒருத்தர் கிடைச்ச என்னது ஞாபகம் வந்துருச்சு. விடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆற்காடு நவாப் தான் மயிலாப்பூருடைய கோயிலுடைய எல்லா விசேஷத்துக்கும் முதல் மரியாதை. நம்பால் எங்க நிக்கிறா பாத்தீங்களா? இது பழைய நம்பால். இப்போவா லோக கஜல உப்பு இருக்கா இல்லையா? நம்பால் கரண்ட்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் படேல்னு ஜர்ரா நமக் ஜியாதா ஹனி ஹௌபா ஹௌபா அஸ்வமா போகும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பெரியவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க, வாழ வச்சிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறக்குற வரைக்கும் யாருக்கு தெரியாது. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, தாயே, எதை தொட்டாலும் மண்ணை தொட்டா பொண்ணாகுது, எப்படி மண்ணை தொட்டா பொண்ணாகுது, எனக்கு நான் என்ன செய்யறது? என்ன சொன்னாங்க? அறம் செய்ய விரும்பு 60 சினம். மஸ்ஜித் में खड़ू क्या बोलता देखेंगे. என்னங்க ஹதீஸ்ங்க அது? அறம் செய்ய விரும்புற என்ன அர்த்தம்? கொடுத்துக்கிட்டே 60 சினம் மவுத்து கூட பிற்படுத்தும். மவுத்துக்கு பயந்து நம்ம ஓட, மவுத்து நம்மளை பார்த்து பயப்படும். மவுத்து நம்மளை பார்த்து பயப்படுறா நீ கொடு, எடுக்காத. வாழு, மத்தவளை வாழவை. என்ன ஏது எங்க போனா இங்க 2 நாளா காணா, 1 நாளா காணா, கடத்தல் பண்ணிட்டு வந்திருப்போம். ஏங்க அல்லாவுடைய கிருபையில அவன் தான் வேலையில போயிட்டே இருக்கான். நம்முடைய உடம்புல ஒட்ட தூசி மாதிரி தட்டி விட்டுருங்க. புறம் பேசுறத, இட்டு கட்டுதல், போட்டு தரது. நான் சொல்றேன் அடிக்கடி, இந்த ஜாமரா அடிக்கிறவன் ஷிஃப்ட் செய்யறான். அதுதான் அடிக்கிறான். எல்லா ஆபீஸ்லயும் இருப்பான் ஒருத்தன். அவனை பார்த்தாலே தெரியும் எத்தனை பேரை போட்டு கொடுத்து நீ வாங்கணுமா. சரி, இப்ப உடனே தடுத்துட்டாங்க. அரசர் கேட்டார், எப்படிதான் சொன்னேன்? சொல்லும்போது அவன் சொன்னான், புல்லு மேய்ந்து இருக்குது ஒட்டகம், ஆனா ஒரு பக்கம் விட்டுருச்சு. புரியலையா? வயசானவங்க வீட்டுல பாருங்களேன், அம்மா அத்தா வயசானவங்க சாப்பிட்டு இருக்க பொருளை கீழே வச்சுட்டா அதை மறந்துடுவாங்க. தெரியாது. ஒரு பக்கம் மேய்ந்து இருக்கு, இன்னொரு பக்கம் புல் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்?
ஒட்டகத்துக்கு லெஃப்ட் கண்ணு அவுட்டுன்னு அர்த்தம். இதை வச்சு அவன் சொல்லியிருக்கான் அந்த புல்ல பார்த்து. அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க திருடன்னு. எப்படி நம்மள மாதிரி ஆளுங்க பேர் வந்துருச்சுன்னு வச்சுங்க செஞ்சிருப்பாருப்பா. சாதாரண பேச்சா பேசுறான் அவன், கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. நீ முத்திர குத்துனா நான் குத்தாட்டி எனக்கு என்ன? அவன் குத்தக்கூடாதுங்க. யாரு? அவன் ராதி. அல்லா ராதி கேட்கறேங்க காதி. புரியுதுங்களா? அல்லா ராதினா எவனும் கொடுக்க முடியாது. அவன் ராதி இல்லைன்னு வச்சுங்க திரவணா இருந்தாலும் அழிஞ்சு போவான். அந்த மாதிரி ஒரு தாரக மந்திரத்துல வாழ வேண்டிய நம்ம எதுக்கு பின்னாடி எல்லாம் ஓடிட்டு இருக்கும் யோசிச்சுங்க. 9 இது 10 அது. இதுக்கு போலாமா அதுக்கு போலாமா? கன்றாவிக்கு போ. 2 பார்ப்போம். இதுக்கு மேல நான் ஓப்பனா சொல்ல முடியாது. எல்லாம் ரெஸ்ட் வேணாங்க. நான் ஒரு வழிகாட்டிங்க. நம்ம வந்து ஒரு வழிகாட்டி, தாய், ஹாஜி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆஷிகீன்கள். நம்முடைய சொல்லால், செயலால், அமலால் அல்லாஹ்வுடைய ரசூல் தென்படணும். சரி, இன்னொருத்தன் என்ன சொன்னா? நொண்டின்னு சொன்னா, ஒரு கால் இல்லைன்னு சொன்னாங்க. எப்படா கண்டுபிடிச்ச? அந்த ஒட்டகம் போயிருக்கும் போது 3 அடி தான் இருக்கு, 4வது அடி காணாம், கால் இல்லைன்னு அர்த்தம். சரி, நீ எப்படா இரும்போட போயிட்டு இருந்த? அங்க பாரு ஒரு கோடு போட்டுக்கிட்டே போயிருக்கான். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கிரைண்ட் வேணும். அப்படி சொன்னா தானே சிரிப்பீங்க. நமக்கு தான் இல்லையே. என்னைக்கு இவனுக்கு ஆணவம் வருதோ அவனுக்கு கிரைண்டர் இல்லைன்னு அர்த்தம். பிரெயினே இல்லைன்னு அர்த்தம். பிரெயின் இருந்தா ஆணவம் வருமா? பிரெயின் இருந்தா ஆணவம் வருமா? பனி வரும். ரசூல்லா அழுதுகிட்டே மக்காக்குள்ள போனாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லா அல்லாஹ் அடி கொடுத்துருந்தான் ஃபத்ஹ் மக்கால. இவன் உடனே ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அந்த அரச. அவனை தூக்கி விருது கொடுக்கலான்ட்டான். இந்த மாதிரி அறிவாளிங்க விருது கொடுத்துட்டாங்க, சாப்பிடுறாங்க. நம்ம என்ன பண்ண, விருது கொடுத்தவன் பாருங்க, ஒருத்தர் நெருங்குறா வச்சுங்க புதுசா, அவன் என்ன பண்ண போறான்? முருகி வைக்க போறான்னு அர்த்தம். நல்லா என்ன போச்சு, அது உரமா இருந்தாலும் சரி, புதுசா இருந்தாலும் சரி. குறிப்பா பெண்ணா இருந்தா மாமன் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம், மாமன் மருகையான்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சு. இங்க அழகப்பா பெண்ணுக்கு பொண்ணுக்கு அடிமை கிடையாது நம்ம முஸ்லிம்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐடி ஃபீல்டுல சிஸ்டர்பா, ஜிஎஃப்பா, என்னென்னவோ சொல்லுவா, மந்திரம் எல்லாம் போடுவா. உன் கொண்டாட்டி விட்டு உனக்கு எடுத்துருவா. அது என்ன பேரு? சத்தமா சொல்லு, நீ சொல்ல மாட்டேடி தெரியும். என் மாணவன் நான் செக்கன்னு சொல்லுவேன். கணவன் மனைவி மாதிரியே வாழ்வான்கள. அந்த வாயிலே வராது எனக்கு. நான் சொல்ற பாருங்க, சிரிப்பீங்க. எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஷரியத்தை கேட்டா 2K கிட்ஸ். நாங்களாம் அறிவாளிகள், நாங்களாம் பெருசுங்க நம்பவே மாட்டோம். ஐ மீன் குலமாக்களை நம்ப மாட்டாங்களா? இவர் வாழ்றதே எப்படி? இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணோட, அந்த பொண்ணு நேற்று வரைக்கும் இன்னொரு பொண்ணோட, இன்னொரு பையனோட. சரி, விட்டு போங்க. காரணம் துட்டு, மணி, காசு. அதுக்கு அடிமையா நம்ம. விருந்து கொடுத்தவங்க உடனே விருந்து கொடுத்தாங்க. கொடுத்தவன் யாரு? அரசன். ஓரமா உட்காந்துட்டான். என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஒருத்தர் வெளியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திராட்சை ஜூஸ் செம்மையா இருக்குது, இது தபரஸ்காருடைய திராட்சைன்னா ஒரு தம்பி. இன்னொருத்தர் சொன்னான், ஆட்டுக்கறி லெக் பீஸ் செம்மையா இருக்குது, ஆனா அந்த ஆடு என்ன பண்ணி இருக்குது? நாய் பாலை குடிச்சிருக்கு. 3வது ஒருத்தர் என்ன சொன்னா தெரியுங்களா? எதுக்கு சொல்றேன்னா, நம்மளும் ஒரு முடிவுலாம் எடுக்கிறோமே சொல்ல வர. ரசூலுல்லாஹ்வுடைய முடிவு எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க பெரியவங்க. உடனே இந்த அரசன் இருக்கானே, அவன் சொன்னா 2 பேர் அண்ணன் தம்பிக்கு, நீ என்ன யோசிக்கிற? இந்த அரசன் இருக்கான்ல, அவனை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா அப்பனுக்கு பிறந்த மாதிரியே தெரியலன்னா. அவன் கேட்டுட்டு இருக்கான் வெளியே. வாரோட வந்த யார பார்த்தான் அப்படின்னு கேட்ட. நாங்க சொன்னது உண்மை, இப்ப விசாரிச்சு பார்த்துக்கோ ஆத்தால அப்படின்ட்டான். ஒருத்தர் சொன்னால, எல்லாம் விசாரிச்சு பார்த்தா கரெக்டா ஃபிட் ஆகுது. அவன் யார்கிட்ட வந்திருக்கான் மசாயில் கேட்க? இந்த அரசன் கிட்ட. இந்த 3 அறிவாளிகள்.
எதுக்குன்னு சொல்றேன். அதான் நம்முடைய பயான் இன்னைக்கு. புரியுதுங்களா? முதல்ல உங்க என்ன சொன்னா, முடிச்சிடுறேன், பயப்படாதீங்க. நைட்டு 12 மணிக்கு ஒரே ஒருத்தனுடைய பாட்டு தான். அவன் கிறுக்க மாதிரி வருவான். அல்லா அவன் அவன் குடும்பம் கிடையாது. சரி விடுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சமூகம் கெட்டு ஒழிக்குது. அதுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குங்க. ரொம்ப மோசங்க. முகரம் ஒண்ணு எப்பன்னு கேளுங்களேன். பேசுற எனக்கு தெரியாது. உண்மை ஒத்துக்கணும். தெரிஞ்சா சொல்லுங்க. அது எனக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி எங்க போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ முதல்ல ஒருத்தர் சொன்னா பாருங்க, கிரேப் ஜூஸ் வந்து கபரஸ்தான்ல விளைஞ்சதுன்னு. நீ எப்படா சொன்ன? ஆனா உண்மை. ஏன் நம்ம சொன்னா, டேஸ்ட் அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? கபரஸ்தான்ல நாகாப்பழம் இருக்கும், பலாவகம் பாருங்க, நம்மளும் சாப்பிட்டுருக்கோம். வேற மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன வரும்? நம்மதான் வரும். நம்ம ஒன் குவாலிட்டிங்க. சும்மா சொல்லல. கபரஸ்தானுடைய முருக 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 தட்டை முருகத்தெல்லாம் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். அதுக்காக திருடாதீங்க. அது உரியவங்கிட்ட கேட்டு செய்யணும். அது உரியவங்கெல்லாம் மசாயெல்லாம் இருக்குது. இதை வச்சு அவன் சொன்னான். இன்னொருத்த என்ன சொன்னான், ஆட்டுக்கறியை பார்த்து, இது வந்து இந்த ஆட்டு யாருடைய பால் குடிச்சிருக்கு? நான் சொன்னா ஒது முடிக்கிறோம். சில பேருடைய தொழுகை ஆகாது. எப்படி பண்ணின்னு சொன்னா ஒது முடிஞ்சிருமா? டெக்னாலஜிய நான் ஏன்னு சொன்னா ஒது முடிஞ்சிருமா? நான் சிக்கரே பண்ணுவேன். தொழுதாட்டி போகும். ஏன்னா அல்லா சொல்றது ஒது முடியாதுன்னு சொல்றான். குரான்லயே இருக்குது. நாயை பத்தி குரான்லயே கல்குல் கேளுங்க, ஹாபிதாக்கு தெரியும். கஹப்ல இருக்கு. இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் உண்மை. எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டாயா, எங்கெந்த ஆடு வாங்கினாலும் அவன் சொன்னானா, ஆட்டுடைய அம்மா இறந்துட்டாங்க, இந்த பக்கம் நாய் குட்டி போட்டு இருந்துச்சு, பால் கொடுத்த ஆள் இல்ல, இந்த ஆட்டை போய் நாயோட சேர்த்து விட்டேன். அதெல்லாம் ரைட்டு. நீ எப்படி கண்டுபிடிச்ச? சொல்லுங்களேன். எவ்வளவு சாப்பிட்டுருப்பீங்க ஆட்டுக்கறி? சொல்லுங்களேன். எப்படி தெரியுமா? ஆட்டுக்கறியில கொழுப்பு சும்மா உட்கார்ந்தா பயம் முடிக்க முடியாது. கொழுப்பு வெளியே இருக்கும். கோழிக்கறியில இது நாய்க்கறியில கறிக்குள்ள இருக்கும் கொழுப்பு. இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. மூணாவது என்னது, அப்பனுக்கு பிறக்காதவனா அம்மாட்ட போய் கேட்டானா, அம்மா சொன்னாங்களா, ஓ அப்ப அரசன் வாரிசு வேணும், எப்படி பதவி வெறி, அதை வச்சுட்டு கபருக்குள்ள போக முடியுமா? மைதி ஹசரத் தா, இமாம் தா, ஹாஃபிஸ் தா, சாஹர்ஜா அப்படின்பா. அமல் செஞ்சியான்னு கேட்பான். கிறிஸ்தி தா, எல்லாம் அமல் தான். ரசூல்லா சொன்னாங்க, என் மகள் என்ற காரணத்துக்காக எங்க போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்து சொன்னாங்க. எனவே அம்மா சொன்னாங்களா, உன் அப்பன்கிட்ட கேட்டுதான் இன்னொருத்தருக்கு தான் உன்னை பெற்றேன். 3 பேரும் கிளம்பிட்டானுங்க அந்த அறிவாளிங்க. நீ ஏதோ கேட்க வந்திய, நீ அறிவாளின்னு கேட்க வந்தோம். நீ இவ்வளவு பெரிய டுபாகரா இருக்க. அவனுக்கு வந்து எதுக்கு தெரியுமா? சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை. சொத்து பிரிக்கிறதுல 3 அண்ணன் தம்பி அறிவாளிகளுக்கு பிரச்சனை. அறிவை போக்கக்கூடிய விஷயம்தான் சொத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதான் தலைப்பு. லா வசியத்த லில் வாரிசி. லா வசியத்த லில் வாரிசி. இந்த மாதிரி ஒரு அதற்கு கூட இருக்கவங்க நல்லா பயன்படுத்திங்களா? என்ன அர்த்தம்? எங்க வாப்பா இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, அடிச்சு துருத்திருந்த அவனை சேராது. சேருமா? நல்லா கரெக்டா பிரிச்சு கொடுத்துருக்கான். ஆம்பளைக்கு இவ்வளவு, பொம்பளைக்கு இவ்வளவுன்னு. அங்க ஏமாத்தான் 3 பேர் இவ்வளவு அன்பா இருந்து, எங்க வாப்பா இப்படி சொன்னாங்க, எங்க அம்மா இப்படி சொன்னாங்கன்னு அந்த பிரச்சனைக்காக யார்கிட்ட வந்தாங்க? அரசர்கிட்ட வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த தகப்பனும் எந்த தாயும் தன்னுடைய வாரிசுகளுக்கு முன்கூட்டியே வசியத் பண்ண முடியாது. இந்த கடையை நீ எடுத்துக்கோ, அந்த வீட்டை நீ எடுத்துக்கோ, அந்த இடத்தை நீ வச்சுக்கோ சொல்றதுக்கு உரிமை இல்ல. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகும் பொழுது, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது
அல்லாஹ் உட்கார செய்யும் பொழுது மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆஸ்திரேலியால நினைக்கிறேன், அஹ்மத் அல் அஹ்மத் அப்படிதானே பேர், அவர் பேரு அதானே? சொல்லாத பதில் சொல்லு. அஹ்மத் அல் அஹ்மத். என்ன இந்த மக்களை, அப்பாவி மக்களை காப்பாத்தினாரு, எவ்வளவு கிடைச்சு தெரியுமா? 2.5 மில்லியன் ஆஸ்திரேலியா டாலர். இப்போ இந்தியாவுடைய விலை எவ்வளோ? 14.8 கோடி. நான் அதை சொல்ல வரல, அவர் அதை பார்க்கல. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் அநியாயமா அப்படி மகனும் அடிச்சிட்டு இருக்கான், அந்த மக்களை காப்பாத்துன மக்கள் யார் தெரியுமா? யூதர்கள். அப்படி அல்லாஹ் பழிவாங்க சொல்லலைங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, முஸ்லிம்கள் என்று சொன்னால் மக்களுக்கு உயிர் கொடுப்பார்கள், இந்த காலத்தில் இருக்கார்கள். அதற்கு உதாரணம். எனவே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அது அப்படி இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று நாமும் ஆய்வு செய்து நம்முடைய வாழ்க்கைக்கான முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் ஈருலகத்தில் வெற்றி பெறுவோம் என்பதே நிதர்சனமான உண்மை. வாகுவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்ற தொழுது கொள்ளலாம். வேலை